ஆளுமா டோலுமா அதக்கா தக்கடி தானம்மா தலமா தாளமா பக்கால கடி பாரு. அருவாளோட வரா பாட்டியம்மா, உன் தாலிக்கு உன் பொட்டுக்கு பூவுக்கு கலக வர போகுது. வேமாடி வா பாண்டி. ஊர்ல இருக்க பைப்ல தண்ணி வரல, பள்ளிக்கூடத்துல கரண்ட் வரல, ஊர்ல கக்கூஸ் கட்டி தரேன்னு கமிஷன் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் கூட நான் மன்னிச்சு விட்டுடுவேன். ஏன் மாமனுக்கு தண்ணிய வாங்கி கொடுத்து குடிகாரனாக்கிட்டியா? என் குடிய கெடுத்து உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன். நான் இன்னைக்கு வெட்டாம விட மாட்டேன். ஏய் பாண்டி, ஓடாத நில்லு. என்னைய வாங்கி தரேன் ஏமாத்துன? உன் மாமன் குடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடி. அதை விட்டுட்டு அப்பாவியான என் புருஷனை வெட்ட வர உன் சந்தேகத்தால ஊரை பகச்சிக்காத. என் குடும்பத்தை கெடுத்துட்டல. நீ நல்லா இரு. காலிக்கிட்ட இருந்து தாலியை காப்பாத்திக்கிட்டா. இது என்னையா புது பிரச்சனையா இருக்கு? உனக்கு இது தேவையா? தலை எழுத்து. அவன் மாமன் எப்படி போனா உனக்கு என்ன? இதே மாதிரி பண்ணிட்டு வந்த உன்னை நானே வெட்டி பொலி போட்டுருவேன். இந்த நாட்டு பொம்பளைய தண்ணி பழக்கிறதுனால விட்டுறாளுங்க, ஆனா பொம்பளை சவாசம் இருந்தா கொண்டே போட்டுருவாளுங்க. மதுரை பாண்டி, எதுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும்டா. அந்த பக்கம் சவனம் சரியில்லை, இந்த பக்கம் போவோம். டேய், என்ன வர சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க? போடி, உன்கிட்ட பேச மாட்டேன். நேத்து ஏன் என்ன பார்க்க வரல? டேய், விளையாடுறியா நீ? நம்ம விஷயம் இங்க யாருக்காவது தெரிஞ்சது? நம்ம உசுறு நம்ம கையில இல்ல. ஊர் நிலைமை தெரியாம பேசுற. ஏய், இப்ப பேசு. அப்படின்னா எனக்கு ஒரு கிஸ் கொடு. ஐயா, கருப்பனுக்கு ஆசையை பாரு. ஊர் நிலவரம் தெரியாம ஒட்டிட்டு இருக்கீங்க. நீ வேற ஜாதி, இவ வேற ஜாதி. இங்க குஞ்சு கொலாவிட்டு இருக்கீங்க. அங்கங்க கௌரவ கொலைன்ற பேர்ல பெத்த பிள்ளைங்களே போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. உங்க விஷயம் மட்டும் ஊருக்குள்ள தெரிஞ்சது, ஒன்னா வச்சு வெட்டி போட்டுருவானுங்க. நான் சொல்றது நீங்க ஒண்ணு கேட்கணும். முதல்ல நீங்க இருந்து கிளம்புடா. கிளம்புடா. இப்போ நீ என்ன சந்தோஷப்படும்? சத்தம் கட்டம் போடணும்னு நினைச்ச இந்த விஷயத்த ஊருக்குள்ள சொல்லணும். இப்போ உனக்கு ஏன் ஜாதி தெரியலையா? ஜாலிக்கு என்னடி ஜாதி? மாமா, என்ன இது? விடு. என்ன மாமா இது? சொந்த வீட்லயே திருட மாதிரி வந்திருக்க. ஏய், மரியாதையா பிரச்சனை பண்ணாம செயினை கொடு. குடுனா? வேண்டாம், விட்டுரு. இந்த வீட்ல நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ மாமா. என் உயிரை கூட எடுத்துக்கோ. ஆனா இந்த செயினை மட்டும் என்கிட்ட கேட்காத மாமா. இது நீ உன்னோட முதல் சம்பளத்துல வாங்கி கொடுத்த செயின். இது நீ என் கழுத்துல கட்டின தாலியா நினைச்சிட்டு இருக்க மாமா. ஓஹோ, அப்படி ஒரு நினைப்பு மனசுல இருக்குதா? இன்னையோட அதை அழிச்சிடு. செயினை குடு. செயினை மாமா இல்ல, உனக்கு இல்ல. பற்றுமா செல்லம். மாத்ரு தத்பஜாமி, யமம் தத்பஜாமி, யமராஜம் தத்பஜாமி, தர்மம் தத்பஜாமி, தர்மராஜம் தத்பஜாமி. அம்மா பேரை சொல்லுங்க. செங்கமலம். சோமம் தத்பஜாமி, சூரியம் தத்பஜாமி, சந்திரமசம் தத்பஜாமி, நக்ஷத்ராணி தத்பஜாமி, சத்யோஜாதம் தத்பஜாமி, ஓம் பூர்வம் தத்பஜாமி, சுவஸ்தத்பஜாமி, மகஸ்தத்பஜாமி. இது அந்த ஜலத்துல கரைச்சிக்கலாம். மாதாமகி சதா, மாது பிரவிதாமகி சதா, மாது பிரவிதா மகான் சதா,
मातामही सदा मातुः पितामही सदा मातुः कवितामही सदा आचार्यं सदा டேய் குணா, அடுத்த தேவசம் உனக்கு தாண்டா. இது என் அம்மா மேல சத்தியம்டா. இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன? முன்ன மாதிரிலாம் என் மாமா என்கிட்ட அன்பா பேசுறதும் இல்ல, பழகுறதும் இல்ல. ஏண்டி, உன் மாமா மனசை மாத்திருவேன்னு சொன்னியே, இன்னுமா மாத்த முடியல? ஆமாடி, நேத்து ராத்திரி கூட மாமா என் கழுத்துல இருந்து செயின் அறுத்துட்டாரு. அவர் மனசு மாற ஏதாவது ஒரு வழி சொல்லுடி. ஒரு வழி இருக்கு, ஆனா அதுக்கு நீ சம்மதிப்பியானதான் ஒரே யோசனையா இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் தைரியமா செய்றேன். பக்கத்து ஊர்ல வெத்தலை சாமியார்னு ஒருத்தர் இருக்காராம். அவர் பவர்ஃபுல்லான சாமியாராம். மாந்திரிகம் வசியம்னு பண்ணி நாம யார விரும்புறோமோ அவங்க மனசை நம்ம பக்கம் திருப்பிடுவாராம். உன் நம்பிக்கை வீண் போகாது, தைரியமா இரு. இது அம்மனோட காலடியில வச்சு எடுத்த கயிறு. இத கொண்டு போய் உன் மாமனோட இடுப்புல கட்டு, அப்புறம் பாரு. அப்போ இந்த கயிறை என் மாமனுக்கு கட்டினா என் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்குமா? என்னதாய் அப்படி கேட்டுட்ட? நம்ம மூவலூர் முருகன் இருக்கானே, கல்யாணமாகி 3 வருஷமா குழந்தை பாக்கியமே இல்லைன்னு புருஷன் பண்ணாட்டி வந்து கதறி அழுதாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த கயிறு தான் கொடுத்தேன். இந்த கயிறியா? இந்த கயிறுனா இந்த கயிறு இல்ல, ஓ, அது வேற கயிறு. எண்ணி 30 நாள் அவன் பொண்டாட்டி முழுகாம இருக்கான்னு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டான்ல. அதனால நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரிங்க சாமி. நம்பிக்கையோட போமா. மா, மகமாயி, நீ தான் எப்படியாவது என் மாமா மனசை மாத்தி என்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும். இந்த தாயத்தை நான் என் மாமா இடுப்புல கட்டுனதும் நான் எப்படி என் மாமன் நினைப்பாவே எப்பவுமே இருக்கணும், அதே மாதிரி என் மாமனும் எப்பவும் என் நினைப்பாவே இருக்க மாதிரி நீ தான் தாயி செய்யணும். வா மாமா. என்ன மாமா இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்க? சரி, இந்த தாயத்தையாவது கட்டிக்க. கட்டி மயக்க பாக்குறியா டார்லிங்? கம் ஆன். இது வந்துட்டேன். மெயின் ஐட்டம் வந்துருச்சு, சைட் டிஷ் ரெடி பண்ணு. நம்ம போடுற குத்தாட்டத்தில் அவ குமுறி குமுறி கதறனா. இவருக்கா பரவாயில்லையா? என்ன விட்டுரு. இனிமே நான் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். இனிமே நான் இந்த பக்கம் பார்த்தேன் கத்தி தூக்கிட்டு விட்டு வர உன்னை போட்டுவேன். உன்னல்ல ஓடினாலே அவ்வளவுதான். மாமா, பொம்பளை சுகம் தானே கேக்குது உனக்கு. அதுக்கு எதுக்கு வேற எவ்வளவு ஒருத்திக்கிட்டு போற? நான் இருக்கேல மாமா உனக்கு. சின்ன வயசுல இருந்து நீதான் எனக்கு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க வேணா. உனக்காக எதையும் இழப்பேன். என்ன தர மாட்டேனா? இந்த என்ன எடுத்துக்க மாமா. நான் உன்னை தொட்டனா நீ எனக்கு பொண்டாட்டியாயிருவேன். பொண்டாட்டியாக விட மாட்டேன். அதுக்காக அடுத்த உன்னை தொடவும் விட மாட்டேன். காலம் ஃபுல்லா உன்னை கண்ணிகளியாம இருக்க வைக்க போறேன். உங்க அப்பா எனக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் கொடுக்கிற தண்டனை இது. அதை நீ அனுபவிச்சே ஆகணும். சரி, நீங்க சொல்றத கேக்குறேன். நாம ஊரெல்லாம் தேடி இருக்கோம், இவன் இங்க உட்காந்து சரக்கு அடிச்சிருக்கான் பாத்தீங்களா? யோ குணா, ஐயா உன்னை ஸ்டேஷன் வர சொன்னார். இங்கேயே வந்துட்டாங்களா? காரில் குடித்தாதான் பிரச்சனை வரும்னு காட்டில் வந்து நிம்மதியாக குடித்தா இங்கே வந்தும் தொலை பண்ணுறாங்க. ஆமாம், வழக்கமாக ராத்திரி 10 மணிக்கு மேலே தானே வசூல் பண்ணுவீங்க. இப்போ பகல்லே ஆரம்பிச்சிட்டிங்களா? எது வந்தாலும் ஐயாட்ட ரேஷன் எந்திரி. முதல்ல எந்திரிச்சு வாடா. ஐயா உங்களுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. டாஸ்மாக் கடைக்காரரே பிடிக்கிட்டான். ஐயா ஒரு நிமிஷம் சரக்கு எடுத்துக்கிறேன். என்ன திமிரா? கீழே போறா. இவனை அங்க வச்சு பாத்துக்கலாம். போங்க சார். வா, எல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். போட சொல்றீங்களே. வா வா வா. குடியாரங்க சாவ உங்களை சும்மா விடாதியா.
நிச்சயதாம்பல பத்திரிகை. மல்லிகை கிராமம் ராமசாமி அவர்களின் பேரனும் கோபால்சாமி அவர்களின் குமாரனும் ஆகிய தேவராஜ் என்கிற தேவாவுக்கும் ஆடுதுறையைச் சேர்ந்த மயில் வாகனம் அவர்களின் பேத்தியும் குமரேசன் அவர்களின் குமாரத்தியும் ஆகிய செல்வி சுபலட்சுமியை பெரியோர்களின் முன்னிலையில் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இரு வீட்டாரின் முழு சம்மதத்துடன் தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது. உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதங்க. மனப்பூர்வமா சம்மதங்க. எங்களுக்கும் சம்மதங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்துங்க. வாங்கிக்கம்மா. ஐயாவை பார்க்கணும். ஏன் தேனு? மாமாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதான் ஸ்டேஷனுக்கு போகணும். அப்பா முக்கியமான வேலையில இருக்காரு. வேணா நான் வரேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? பரவாயில்ல. சரி வாங்க. ஐயா, என்னை வீட்டை விட்டு துரத்திட்டு என் பொண்ணு அநியாயமா குடும்பப்படுத்துறான் ஐயா. இப்பதானே ஜெயில இருந்து வந்த, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே போலான்னு பாக்குறியா? ஐயா, இவன் வெளில வராத அளவுக்கு ஏதோ கேஸை போட்டு உள்ள தள்ளுங்க ஐயா. யோ, அது உன் பொண்ணு சொல்லிட்டீங்க. வணக்கம் சார். வாங்க தேவா. என் பொண்ணு வந்துட்டால. தேவா தம்பி எதுக்கு இங்க வந்தது? சொல்லுங்க தேவா, என்ன விஷயம்? இவங்க நம்ம ஊருக்காரங்க, அதுக்காக தான். தேனு, இந்த பையன் உன்னை குடும்பப்படுத்தினால ஐயாட்ட சொல்லு, அவனை உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. இது எங்களோட குடும்ப விஷயம். என்னோட அப்பா அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேங்க ஐயா. உன் மாமா உன்னை குடும்பப்படுத்தும் உங்க அப்பனே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காமா? ஐயா, இன்னைக்கு வரைக்கும் என் மாமா எனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. யோ, உங்க குடும்ப பிரச்சனைய வீட்லயே தீர்த்து வர வேண்டியதானே? இன்னைக்கு தம்பியோட நிச்சயதார்த்தம். நல்ல நாள், அதுவும் ஸ்டேஷனுக்கு அவரை வர வச்சல. எழுதி கொடுத்துட்டு போயா. அவன் நல்லா வாழணும்னு தான் நான் என் காதல விட்டு கொடுத்தேன். ஆனா தேனு சந்தோஷமா இல்லையே. நில்லுப்பா. உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிறீ நீ? தேனுக்கு கேட்க ஆள் நினைச்சுக்கிறீ நீ? அவளுக்கு ஏதாவது ஒண்ணா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நீ குலகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, என் மாமனை தான் கட்டிக்கணும்னு சொல்லி வைராக்கியமா நீ ஜெயிலிருந்து வர வரைக்கும் காத்துக்கு இருந்தாலே அது தப்புன்னு சொல்றியா? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா உயிரோட இருக்க மாட்டான். அத முதல்ல புரிஞ்சுக்கோ நீ. சரி மாமா. தேனு, அட வாங்க தேவா, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் காஃபி ஏதாவது? வேணாம் வேணாம் வேணாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, அதை விடு. தேனு, நான் ஒன்று கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நீ சந்தோஷமா இருக்கியா? நான் ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கேன். கிடைக்காதுன்னு நினைச்சது கிடைக்கும் போது சந்தோஷமா தானே இருக்க முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேனு. இதைத்தான் நான் ஆசைப்பட்டேன். அத்தா, மாமா, அக்கா, சித்தப்பா, பெரிய மாமா, எல்லா சொந்த பந்தங்களுமே வாங்க, இந்த அநியாயத்தை கேளுங்க. மாமன் தான் உசுரு வாழ்க்கை எல்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்த என் தேனு, ஏன் தேனு இல்ல, உங்க தேனு இன்னைக்கு வேற ஒருத்தருக்கு பட்டப்பகல்ல விருந்தாகிட்டு இருக்கிறான். இந்த அசிங்க அவமான வெளியே தெரியக்கூடாதா யாருக்கும் தெரியாம மாமன் தான் உசுரு, மாமன் தான் வாழ்க்கையின வாய்களையே சொல்லிக்கிட்டு இருந்தவா இந்த அநியாயத்தை ஊருக்காரங்க நீங்க தான் கேட்கணும். யாரா இருக்கும்? நான் ஜெயில இருக்கும் போது அவங்க 2 பேருக்கு காதல் பத்திக்குச்சு. இப்ப நான் வெளியே வந்ததும் அவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு. மாமா இல்லாதப்ப மாப்பிள்ளை, மாப்பிள்ளை இல்லாதப்ப மாமன், மாறி மாறி கச்சேரியா அழகா நடத்திட்டு இருக்கிறான். அம்மா தாயே, நான்
உங்ககிட்ட பேசலையுமா என் சொந்த பத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். பக்கத்துல மரம் வைக்கிறவன் ஒருத்தன், மாங்காய் திங்கிறவன் இன்னொருத்தன், இலை போடுறவன் ஒருத்தன், ஏப்ப விடுறவன் இன்னொருத்தன். ஐயா சொந்தக்காரங்களே, இப்ப ஏன் நான் அவளை வெறுக்கிறேன்னு தெரியுதா? ஏய் மரியாதையா பேசு. ஏய் அடி, உனக்கு என்னடா மரியாதையா? மரியாதை அடுத்து வந்த இடத்துல ஆட்டை போடுற உனக்கு மரியாதை கேட்கிறா? அவளை பத்தி காதல கணக்கு பண்ணிட்டு ஜெயில இடிச்சு வாய்ந்த மரியாதை கேக்குதோ உங்க அப்பா மாவன எவனுக்கு பயப்பட மாட்டேன். பாத்தீங்களா ரெண்டு பேரும் மாறி மாறி எப்படி நடிக்கிறாங்கன்னு. மாமா, என்னைய மாமா நீ சந்தேகப்பட்ட? நான் உன்னை நேசிக்க மட்டுமா செஞ்சேன்? நீதான் என் உலகம், நீதான் என் கடவுள்னு நினைச்ச மாமா. அந்த மாதிரி இருக்கிற என்னைய மாமா நீ சந்தேகப்பட்ட? உன்னைய நான் காதலிச்சேன். எனக்கு அசிங்கமா இருக்கு